முன்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. காடு களைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறார். நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கின்ற அக்கா அவர்களை வருக 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 என வரவேற்கின்றோம். உதயசூரியன் அன்பு மொழி பாசமொழி அக்கா கனிமொழி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். நெய்வேலி சட்டமன்ற தொகுதி சார்பாக நம்முடைய சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அக்கா அவர்களை நம்முடைய நெய்வேலி சட்டமன்ற தொகுதி சார்பாகவும் நெய்வேலி தொகுதி சார்பாகவும் கூட்டணி சேர்த்து வருக வருக என வரவேற்கின்றோம். நாட்டுக்கு தன்னை செட் ஆப்பனு செட் ஆப்பனு செட் ஆப்பனு செட் ஆப்பனு உங்களுடைய அன்பான வரவேற்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச் சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், அமைச்சர், உங்களில் ஒருவராக பழகக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் கணேசன் அவர்களே, தொகுதி பார்வையாளர் துரைசாமி அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் ராஜவன்னியன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் தண்டபாணி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் புகழேந்தி அவர்களே, அறிவழகன் அவர்களே, பாரி அவர்களே, முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் பாலமுருகன் அவர்களே, நகர செயலாளர் குருநாதன் அவர்களே, தோமுசா தலைவர் ஞான ஒளி அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் குணசேகரன் அவர்களே, சந்தோஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய வேட்பாளர் சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே 2 முறை உங்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர், மீண்டும் அவருக்கு வெற்றி வாய்ப்பை அளித்து உங்களுக்காக பணியாற்றக்கூடிய அந்த பொறுப்பை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவருக்கு வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாம் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பெயரை சொல்லி தமிழ்நாட்டுக்காக பாடுபடக்கூடிய முதலமைச்சர், தமிழ் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர், தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எல்லாம் ஒரு சிறப்பான எதிர்காலமாக மாற்றி தரக்கூடிய முதலமைச்சர் என்ற அந்த உரிமையோடு வந்து மக்களிடம் வாக்கு கேட்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே நம் எதிரணியிலே கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், நேத்து செய்தி பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில. நேத்து நாடாளுமன்றத்துல என்ன நடந்ததுன்னு உங்க அத்தனை பேருக்கும் தெரியும். பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு டிவி கொடுத்திருக்காரு நாடாளுமன்றத்துல என்ன நடந்ததுன்னு பாக்கிறதுக்காக. நேற்று நாடாளுமன்றத்திலே எதிரணியில இருக்கக்கூடிய பிஜேபி, அவங்களுக்கு தான் நம்ம எடப்பாடி அவர்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் கை கட்டி தலையாட்டிக்கிட்டு நிக்கிறார். சரியா? அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி நேற்று நாடாளுமன்றத்தில் என்ன செஞ்சாங்க?
திடீர்னு தேர்தல் நேரத்துல நாடாளுமன்றத்தை கூட்டினாங்க 3 நாள். அழைத்து எல்லாரும் இங்க போக மாட்டோம்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியுது இல்ல. தேர்தல் நடக்குது, நம்ம என்ன மசோதா கொண்டு வந்தாலும் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் வரமாட்டாங்க, அதனால நம்ம இஷ்டத்துக்கு எல்லா மசோதாவையும் அங்க கொண்டு வந்துடலான்னு நினைத்திருப்பார்கள். ஆனால் நாம் தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்தவர்கள், பேரறிஞர் அண்ணாவின் வழியிலே வந்தவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், மாநில உரிமைகளை காப்பாற்றுவோம், அதற்காக போராடுவோம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதனால முதலமைச்சர் என்ன சொன்னாரு, தேர்தல் வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அங்க போங்க, தமிழ்நாட்டுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக அங்க போங்க. நாங்க அங்க போகும்போது மகளிர் உரிமைக்காக, மகளிருக்காக இடஒதுக்கீடு கொண்டு வரேன். நாங்க என்ன இடஒதுக்கீடு, நாடாளுமன்றத்துல 33%, அதே போல சட்டமன்றத்துல 33% பெண்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும், தேர்தலில் நிக்கிறதுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 33% இடஒதுக்கீட கொண்டு வரேனாங்க. சரி, இடஒதுக்கீடு கொண்டு வாங்க, நியாயமா பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், யாரும் மறுக்கல. இதுக்குதான் தலைவர் கலைஞர் அவர்கள் தொட்டு நம்முடைய முதலமைச்சர் வரை தொடர்ந்து அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள், வாதாடிட்டு இருக்காங்க, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேணும்னு. நான் பிஜேபி ஆட்சிக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகுது, இடஒதுக்கீட கொண்டு வரல. திடீர்னு பெண்கள் மேல அக்கறை வந்துருச்சு, இடஒதுக்கீட கொண்டு வரும். ஆனா எப்படி இடஒதுக்கீடு கொண்டு வருவாங்க, இருக்கக்கூடிய 543ல 33% கொடுங்கன்னு நம்ம சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, அப்படி கொடுக்க முடியாது, 543 850 மாத்திட்டு நாங்க இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் 33. நம்ம என்ன சொல்றோம், கண்ணுக்கு முன்னாடி ஒரு பானையில சாப்பாடு இருக்கு, பெண்களுக்கும் கொஞ்சம் பகிர்ந்து கொடுங்க அப்படிங்கிறோம். இப்படி இதை கொடுக்க முடியாது, நாங்க பெரிய பானையா வச்சு பொங்கி அதை கொண்டு வந்து அதுல கொடுக்கிறோங்கிறாங்க. ஆனா அந்த பெரிய பானையை கொண்டு வந்து பொங்கி வைக்கிறேங்கிறாங்கல்ல, அது என்ன பிரச்சனைனா, நமக்கு அதுல கொஞ்சமா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம், கேரளாவுக்கு கொஞ்சம், கர்நாடகாவுக்கு கொஞ்சம். ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் சொன்னாங்க இல்லையா, நாம் இருவர் நமக்கு இருவர்னு இல்லையா, இப்ப ஒருவர் ஆயிருச்சு. அதை கேட்டவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள், கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள். நாட்டுக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும், நல்லா வளர்க்க முடியும்னு சொல்லி நம்பி எல்லார் வீட்லயும் 2 குழந்தை இருக்கு, 1 குழந்தை இருக்கு. அங்கே 6, 7, 8 என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்கள் மக்கள் தொகை அதிகமா, அதனால மக்கள் தொகை அதிகமா இருக்கு. அதனால அந்த பானை, பெரிய பானை சாப்பாட்டுல அவங்களுக்கு நிறைய எடுத்து கொடுத்துருவாங்க, நமக்கு குறையும். இன்று நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக, இந்தியா மக்களுடைய உரிமைகளுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். 39 எம்பிக்கள் தமிழ்நாட்டில இருந்து அங்க போறோம். எதுல 543 பேர்ல இங்க 39 பேர் இருக்கும். தென்னிந்தியால இருந்து அங்கே எம்பிக்கள் இருக்கிறார்கள். நம்முடைய உரிமைகளுக்காக போராடுறோம். 850 பேராக ஆக்கிவிட்டு அவர்களுக்கெல்லாம் அதிகமா ஏத்தி குறைச்சிட்டு உங்களுக்கு மக்கள் தொகை இல்லை என்று நம்முடைய எண்ணிக்கையை குறைத்தால் நம்முடைய உரிமை பறிக்கப்படுமா இல்லையா? நாம சொல்றதை கேட்கறதுக்கு கூட ஆள் இருக்காது. குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்குது, நம்முடைய ஓட்டே வேண்டாம், இங்க கூட வந்து இந்த பக்கம் திரும்பி வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. அங்கேயே இருக்க பீகார், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் இங்கேயே பிரச்சாரத்தை பண்ணி முடிச்சுட்டு போயிருவாங்க. அதனால
பெண்கள் மசோதா உண்மையிலே என்ன பண்ணுச்சு பிஜேபி? பெண்களை முன்னாடி நிறுத்தி பெண்களுக்கு உரிமை கொடுக்கறேன்னு சொல்லி அவங்களுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு, அவங்களுக்கு அதுதான் தெரியும், அதனால அவங்களுக்கு பின்னாடி நின்னுட்டு நம்மை பார்த்து சுட்டு கொண்டிருந்தார்கள். பெண்களை அவர்களுக்கு முன்னால் நிறுத்தி, ஹியூமன் ஷீல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பெண்களை முன்னாடி நிறுத்தி வச்சு உரிமை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பின்னாடி நின்று தமிழ்நாட்டுடைய உரிமைகளை, தென்னிந்திய மக்களுடைய உரிமைகளை பறிக்க நினைத்தார்கள். ஆனால் இது நடக்கும் என்று தெரிந்து நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முதலமைச்சர்களையும் அழைத்து சென்னையிலே கூட்டம் நடத்தினார்கள். எல்லாரும் ஒத்துமையா இதை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் எல்லா மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதினார்கள். தொடர்ந்து எங்கெங்க பேச முடியுமோ இந்த ஆபத்தை பற்றி தொடர்ந்து பேசி, நேற்று அங்கே பிஜேபி கொண்டு வந்த அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது. முந்தா நேத்து கருப்பு கட்டினோம், கருப்பு கொடி ஏத்தணும். ஏனென்றால் நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய கருப்பு நாள். நேத்து வெடி வெடிச்சு கொண்டாடணும். ஏனென்றால் அந்த நமக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட அந்த கருப்பு சட்டத்தை முறியடித்து வெற்றி பெற்று காட்டிய நாள் நேற்று. இதுதான் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக, தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து போராடக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். போராடக்கூடிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். பிஜேபி கூட ஒருத்தர் இருக்காரு, இதோ இங்க நிக்கிறாரு பாருங்க, ஒருத்தர் கை கட்டிக்கிட்டு, இதே மாதிரிதான் அவர் நிப்பாரு. நீங்க கை கட்டுறதுக்கு நான் ஒன்னும் தப்பு சொல்லல, உங்க கை கட்டுங்க. ஆனா அவங்களுடைய முதலாளியை பார்த்து அவர் அப்படிதான் கை கட்டிட்டு நிப்பாரு. அதனால அவர் என்ன சொல்லுவாரு, முதலாளி என்ன சொல்றாங்களோ அதையே திருப்பி சொல்றாரு. பெண்களுக்கு எதிராக இன்னைக்கு 8 மணிக்கு மேல நாட்டுடைய பிரதமர் பேசுவார். நாங்க பெண்களுக்கு கொண்டு வந்த மசோதாவை எதிர்கட்சியெல்லாம் சேர்த்து தோக்கடிச்சுன்னு. அதை இப்ப முன்னாடியே அவங்களுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸாக ஒலிக்கக்கூடிய எடப்பாடி சொல்லிட்டார். பெண்களுக்கான மசோதாவை கொண்டு வந்தாங்க, அதை இவர்கள் எல்லாம் சேர்ந்து தோக்கடிச்சிட்டாங்க. பெண்களுக்கான மசோதாவை கொண்டு வாருங்கள், இப்பொழுதே கொண்டு வாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஏற்கும், உங்களுக்காக வாக்களிக்கும். ஆனா தமிழ்நாட்டு உரிமைகளை பறித்து தமிழர்களை ஏமாற்றி அதை கொண்டு வர நினைத்தால் என்றும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கட்டும், நாங்கள் அதை தொடர்ந்து எதிர்ப்போம், அதை முறியடித்து காட்டுவோம். முறியடித்து காட்டிய தினம் நேற்று. அதனால நம்முடைய உரிமைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, நம்முடைய மொழியை பாதுகாப்பதற்காக நாம் தொடர்ந்து போராட வேண்டும். இந்த தமிழ்நாட்டை கொண்டு போய் டெல்லியில அடகு வைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே எந்த வாய்ப்பையும் அளித்து விடக்கூடாது. நம்முடைய கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்கள், இங்க விடுதலை சிறுத்தைகளிலிருந்து சகோதரர்கள் நிற்கிறார்கள். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நேற்று அங்கே வந்து இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்தார்கள். நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து இதற்கு எதிராக பேசினார்கள், வாக்களித்தார்கள். இதுதான் நம்முடைய கொள்கை கூட்டணி. ஆனா அவங்களுடைய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கூட்டணி. அவர்களுக்கு இந்த தேர்தலிலே நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கெல்லாம் நான் சொல்றேன், நமக்கு ஒரு கண்ணுல கண்ணாடி போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு, மை வச்சு விடுறேன்னு சொல்லிட்டு, இன்னொரு கண்ணை குத்திருவேன்னு சொன்னா எப்படி நம்ம ஏத்துக்க முடியாதோ, அதே போல தமிழ்நாட்டுடைய உரிமையை பறிப்பேன், உங்களுக்கு இடஒதுக்கீட்டை தருவேன் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சகோதரியும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
இல்லையா? அதை இந்த தேர்தலிலே அவர்களுக்கு நாம் பாடமாக எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டை ஏமாற்ற நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மண்ணில், தந்தை பெரியாருடைய இந்த மண்ணில் ஒரு பிடி மண் கூட அவர்களுக்கு கிடைக்காது கிடைக்காது என்பதை நாம் தெளிவாக புரிய வைக்க வேண்டும். இதே மாதிரிதான் நேத்து போச்சு பில்லு, இப்படி பறந்து, இதே மாதிரிதான் நேத்து அந்த பில்லு பறந்து போச்சு. முதல் தோல்வி. அதனால தொடர்ந்து இனிமேல் தோல்விகள் தான் அவர்களுக்கு வரப்போகிறது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள். டெல்லியிலிருந்து என்ன மிரட்டல் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள். அங்க நிதி கொடுக்கறது இல்ல தமிழ்நாட்டுக்கு. இருந்தாலும் மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய, சகோதரிகளுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். மகளிர் உரிமை தொகை தரேனாங்க, 1,31,00,000 சகோதரிகளுக்கு அதை செய்து தந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஆட்சிக்கு மறுபடியும் வரப்போறோம் ஒரு மாசத்துல. வந்த உடனே அது எவ்வளவுமா? 2000 உயர்த்தி வழங்கப்படும். நம்ம பிள்ளைங்களுக்கு, கல்லூரியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் தருகிறார்கள் முதலமைச்சர் அவர்கள். அது 2500 உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவி தொகை 1200 2000 உயர்த்தி வழங்கப்படும். லேப்டாப்புகள் 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு வரக்கூடிய 5 ஆண்டுகளிலே லேப்டாப்புகள் வழங்கப்படும். விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசாங்கம் கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தர வேண்டிய 100 நாள் வேலையை நிறுத்தி வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல, வேலை கொடுக்கறது இல்ல, எதுவும் கிடையாது. டெல்லியில இருக்கக்கூடிய பிஜேபி நிறுத்தி வைத்திருக்கு. அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு எடப்பாடிக்கு தைரியம் இல்லை. அதை எதிர்த்து கேள்வி கேட்டு போராடி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவசாய குடும்பங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இலவசமாக பம்பு செட்டுகள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பம்ப் செட்டுகளை தருகிறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்படி மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடிய, நம்ம பிள்ளைங்க அவங்களுக்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இப்ப 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு மறுபடியும் வந்தவுடன் அது 8வது வகுப்பு இருக்கக்கூடிய பிள்ளைகள் வரை நீட்டித்து தரப்படும். மிக அற்புதமான திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய திட்டம், நான் முதல்வன் என்ற திட்டம். எல்லா மற்ற சமூகங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன படிக்கணும்னு சொல்றதுக்கு ஆள் இருப்பாங்க. நம்மள வழி வழியா படிக்க விடல. அதனால முதல் தலைமுறை படிச்சுட்டு வந்திருப்போம். நம்ம அப்பா அம்மா படிச்சிருந்தா கூட அவங்களுக்கு அவ்வளவா தெரியாது. அவங்களே முதல் தலைமுறையா படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அடுத்து பிள்ளைகளை என்ன படிக்க வைக்கணும்ன்றது தெரியாது. என்ன கல்லூரிக்கு போகணும், எதை படிச்சா எந்த வேலைக்கு போகலாம், எப்படி நல்ல வேலை கிடைக்கும், உனக்கு எதுல ஆர்வம் இருக்கு அதை படி அப்படின்ற சொல்றதுக்கு நமக்கு ஆள் இல்லை. அதை நான் ஒரு தனையனாக, தந்தையாக, அந்த குடும்ப தலைவனாக நின்று செய்வேன் என்று செய்து காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக இந்த கடலூர் மாவட்டத்திலேயே நம்ம வீட்டு பிள்ளைங்க IAS அதிகாரிகள் ஆகிறது ஒரு மிகப்பெரிய கனவு. அதை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 2 பிள்ளைங்க. ஒரு பெண்ணுடைய தந்தை சின்ன வயசுலயே இறந்துட்டார். தாய் விவசாய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்த இந்துமதி என்ற அந்த சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த சகோதரி இன்று UPSC தேர்வுகளில் தேர்வாகி நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக தமிழ்நாடு அரசாங்கம் தந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு பயிற்சிகளில் வெற்றி பெற்று இன்று ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அவருக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். விரைவில் இந்த மாவட்டத்திலிருந்து
இந்துமதி என்ற IAS அதிகாரி வரப்போகிறார். அதே போல பார்வதி என்ற ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த சகோதரி, நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரிக்கு அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் என்ன தேவை என்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், அவரை இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உங்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை மறுபடியும் நீங்கள் வழங்க வேண்டும். தமிழ்நாட்டை பாதுகாக்க, தமிழ் மொழியை பாதுகாக்க, இந்த மண்ணின் உரிமைகளை பாதுகாக்க, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க, சுயமரியாதையை பாதுகாக்க மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கரத்தை பலப்படுத்த நம்முடைய வேட்பாளர் சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்க நினைப்பீங்க முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு போறாளேன்னு, 8000 ரூபாய் கூப்பன் நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு உங்களுக்கு கூப்பன் வழங்கப்படும். அப்படி வழங்கக்கூடிய அந்த கூப்பனை நீங்க வேணுங்கிற கடைக்கு கொண்டு போய் உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி கொள்ள முடியும் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மறவாதீர்கள், உங்கள் சின்னம், உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய முதலமைச்சர். நன்றி, வணக்கம்.